வேலன் சோஷியல் மீடியா. கருணை அடிப்படையிலான வேலை என்பது அரசுப் பணியில் இருந்து உயிரிழப்போரின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க மட்டுமே பொருந்தும் அரசு வேலைவாய்ப்பாக லட்சக்கணக்கானோர் காத்திருக்கின்றனர். அது குறித்த விவரங்களை டிஎன்பிஎஸ்சி அளிக்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் பணி நிரந்தரத்துக்கு ஒப்புதல் பெற விலக்கு பெறப்பட்டுள்ளது என்று மட்டுமே தெரிவித்துள்ளனர். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு உதவி செய்வதாக இருந்தால் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினருக்கு திறன் பயிற்சிகளை வழங்கி உதவலாம். இவ்வாறு பணி வழங்குவதை விட அது பயனுள்ளதாக இருக்கும். அரசு பணியில் எதுவும் சாதாரண பணி அல்ல, அது ஒருவரது குடும்பத்துக்கு உதவும் பணியே. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுகிறது. இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சிஜேபி செய்தித் தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படாது என்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்திருந்தது. ஆனால் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்னமும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது கொலை முயற்சி போன்ற கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து கைது செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயில் குகையில் பக்தர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இரும்பத் தடுப்பு அமைக்கப்பட்டதுடன் எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர் தாசரிமணிக்குமார் என்பவர் கோயிலுக்குள் சென்று வெளியே வர முடியாமல் உயிரிழந்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் நேற்று கோயில் முன்பு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது. அதில் உடல் பருமன் உள்ளவர்கள், வயதானவர்கள், மூச்சு பிரச்சினை உள்ளவர்கள் மற்றும் உடல்நல குறைவானவர்கள் இடுக்கு பிள்ளையார் கோயில் துவாரம் வழியாகச் செல்ல அனுமதி இல்லை என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வாசல் அருகே 2 கம்பிகள் வைத்து தடுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 2 கம்பிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் நுழைந்து உள்ளே வரும் பக்தர்கள் மட்டுமே இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல முடியும். மேலும் இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு பௌர்ணமி நாட்களை தவிர மற்ற நாட்களில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உலக அளவில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகங்களில் ஒன்றான சவுதி அரேபியாவின் அப்கேக் ஆலையை குறிவைத்து திங்கட்கிழமை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நாசாவின் தீ கண்காணிப்பு தரவுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் காப்பர்னிகஸ் சென்டினல் 2 செயற்கைக்கோள் படங்களும் அப்கேக் வளாகத்திலிருந்து அடர்ந்த புகை மேகங்கள் எழும் காட்சிகளை பதிவு செய்துள்ளன. உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 5% 7% வரை கையாளும் இந்த அலை சர்வதேச சந்தையில் மிக முக்கியமான ஆற்றல் மையமாக கருதப்படுகிறது. ஈராக்கில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஆயுதமேந்திய குழுக்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக சவுதி அரேபியா குற்றம் சாட்டியுள்ளது.